ஓகே, இன்னும் ஒரு தடவை போட்டு அப்புறம் இன்னும் வந்து நம்ம மெல்லிசாக்கிக்கலாம். இதுக்கப்புறமா நமக்கு என்ன மாதிரி வேணுமோ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கை வச்சு ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இது வந்து மெஷின் வந்து நம்ம ரோல் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இதை வச்சுட்டு நம்ம கட் பண்ணோம். நம்ம வந்து இதை கத்தி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுனால ஓகே தான். இல்லை நம்ம வந்து இதை ஆன் பண்ணோன்னா கட் பண்ணோம். பாருங்க, செம்மையாக கட் பண்ணிடும். பார்க்கவே அழகாக இருக்குல்ல. நம்ம கத்தி வச்சு கட் பண்ணுறத விட கொஞ்சம் கூட ஃபைனாக கட் பண்ணோம். இது பாருங்க, இது பாருங்க, இது நூடுல்ஸ் மாதிரி இருக்குல்ல. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணதுனால சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஒரு 3 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். பர்ஃபெக்டான டெக்ஸ்சரு. வாஷ் பண்ணியா கையா? என்ன டேஸ்ட்டில் இருக்குது? ரெகுலர் நூடுல்ஸ் மாதிரி இருக்கா? அந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கூட விட்டு வச்சுருந்துருக்கலாம். சுடும். சரி, வாஷ் பண்ணிட்டியா நீ? இங்கே பாரு, பிக் காய். இது வந்து ரவை மாவு தான், செமோலினா ஃப்ளார்னு நமக்கு வாங்க கிடைக்கும். இல்லை வந்து நம்ம ரவையில் கூட பண்ணலாம், நல்லா வரும். ஃபஸ்ட்டு வந்து கோலா உருண்டை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் வேறு பண்ணுறதுனால மேக் அண்ட் சீஸ் பண்ணியிருக்கேன்னா அதில் வந்து அந்த இதை போட்டுட்டு இதோட முடிக்கல நம்ம. இதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் எலிவேட்டட் மேக் அண்ட் சீஸ். இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் சீஸை வச்சுட்டு பேக் பண்ண போகிறோம். இதை வந்து நான் வந்து அவனில் வச்சு பேக் பண்ண போகிறேன். அந்த சீஸ் உருகிறது